फ्रेंड्स இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கீர்த்தி சீக்கிரமா டிவி போடு கீர்த்தி சீக்கிரம் லீவ் விட்டுறாங்களான்னு பார்க்கணும். தமிழகத்தில் மிக கனமழை காரணமாக 23 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, ராணிப்பேட்டை, சென்னை, வேலூர் போன்ற மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. என்ன இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே லீவ் விட்டுருக்காங்க, ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் லீவே விடலை. இங்கே பேர் மழை இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பெஞ்சிருக்கலாமே. இந்த பசங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி உங்களுக்கு ஸ்கூலில் அனுப்பி விட்டுருப்பேனே. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இந்த நேரம் பார்த்து கேஸ் வேறு காலி ஆயிடுச்சு. அம்மா சீக்கிரமா டிஃபன் செய்யுங்கம்மா, இங்கே ஸ்கூலுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுமா. ஆனால் செய்ய மாட்டேன், நான் சொல்கிறேன். பாருங்க பசங்களா, இந்த அடுப்பு எரியவே மாட்டுது. இந்த மழையில் பற்ற வச்சா எப்படி எரியும் சொல்லுங்கள்? பாவம் அத்தை, இதுக்காகனாவது ஸ்கூல் லீவ் விட்டுருக்கலாம்ல. கீர்த்தி ரெடி ஆயிட்டீங்களாப்பா, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? இல்லை பசங்களா, இன்னும் இவங்க சாப்பிடவே இல்லையே. நான் வேறு டிஃபனே செய்யலை. இந்த அடுப்பு வேற இப்படி எரியவே மாட்டுது. என்னப்பா எப்பவுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட் பண்றீங்களே? ஐயோ என்ன இதுனோ, இந்த தண்ணி கூட கொதி வரல. எப்போ இது பொங்கி வரதுன்னு தெரியலையே. கண்மணி, எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டல? ஆமா நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன், நான் போயிட்டு வரேம்மா. அட கையல், என்ன கையல் இப்படி வெளியே உட்காந்து சமைச்சிட்டு இருக்க? கீர்த்தி வாங்க நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது கண்மணி அம்மா, நேற்று நைட்டு வேற கேஸ் வேற காலி ஆயிடுச்சு. அதான் இந்த அடுப்பில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கேன். இந்த மழையில இந்த அடுப்பு வேற எரியவே மாட்டுது. அப்படின்னா நீங்க சாப்பிடவே இல்லையா? சரி வாங்கப்பா, நம்ம ஸ்கூலுக்கு போய் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வாங்க. ஆமா அத்தை, கண்மணி சொல்லிட்டு உண்மைதான். நாங்க அவ சாப்பாடே சாப்பிட்டுக்கிறோமே, நீங்க வேணா மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு எடுத்துட்டு வாங்க ஸ்கூலுக்கு. கண்மணி இந்தா கூட, அப்புறம் பார்த்து எடுத்துட்டு போனோம் சரியா? காத்துல அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா வந்து வீட்டில் சொல்லக்கூடாது, போன தடவை மாதிரி. அத்தை சீக்கிரமா வாங்க அத்தை, கொடை எடுத்துட்டு வந்து தாங்க அத்தை, மழை வேற ரொம்ப ஃபாஸ்டா பெய்யுது. கண்மணி கொஞ்சம் ஃபாஸ்டா பெடல் பண்ணு கண்மணி, இங்க ரொம்ப ஃபாஸ்டா மழை பெய்யுது. ஏய் என்னப்பா நீங்களே கொடையை வச்சிட்டு இருக்கீங்க? பாருங்க எனக்கு கொஞ்சம் கூட கொடையே இல்லை, என் பக்கமா கொஞ்சம் தாங்க. நான் தானே சைக்கிள் ஓட்டுறேன், எனக்கு கொஞ்சம் கொடை தாங்க. நீங்க பாவம் கண்மணி அம்மா, பசங்க இந்த மழையில எப்படி தான் போறாங்களோ தெரியல. அந்த சைக்கிள் பெடல் பண்ணிக்கன்னு நம்ம சீக்கிரமாவே ஒரு ரிக்ஷால கிட்ட சொல்லி வைக்கணும், பசங்களை கூட்டிட்டு வரதுக்கு. ஆமா கையால் சரியா சொன்ன. பக்கத்து தெருவுல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா அவங்க கரெக்டா கூட்டிட்டு வந்துருவாங்க. என்ன இது இவ்வளோ ஃபாஸ்டா மழை பெய்யுது, நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் லீவே விடல பாருங்களேன். ஏன் இங்க பெய்யுதான் பார்த்தா மழையாவே தெரியலையா அவங்களுக்கு? பிரீத்தி எனக்கு கொஞ்சம் கொடைய புடி பிரீத்தி, நான் தான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் புடி. கீர்த்தி கொஞ்சம் ஸ்லோவா போ கீர்த்தி, நான் விழுந்துருவேன் போல, இந்த மழையில கொஞ்சம் ஸ்லோவா போ கீர்த்தி. கண்மணி டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா டேர்ன் பண்ணு கண்மணி, ஆனா இங்க ரொம்பவே வழுக்கும். என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மழை பெய்யுது, என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நனைஞ்சிடுச்சுப்பா. பேக்கில் இருக்கிற புக்கெல்லாம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குதோ தெரியல. கீர்த்தி நான் சொல்கிறேன்ல கொஞ்சம் கேளு கீர்த்தி, இந்த சைக்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக பெடல் பண்ணி, நீ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற கீர்த்தி? விழுந்துருவோம் போல நம்ம. அடி ரோஜா நான் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன், பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மழை பெய்யுதுன்னு. அட என்ன இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து நின்று பார்த்தா என்ன இவங்க இன்னும் கேட்டு கூட திறக்காம இருக்காங்க. ஒரு வேளை நம்ம ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டோமோ, அதனால தான் யாருமே இல்லையா? நம்ம அங்கேருந்து கிளம்பும் போதே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்கே வந்து சேர்றதுக்கு இன்னும் டைம் ஆயிடுச்சுக்கும் தேஜா. அதை எப்படி நம்ம லேட்டாக வந்து போனே சொல்கிற? வெளியே நிற்கிற அந்த வாட்ச்மேன் அங்கிள் கூட இல்லையே, எங்கே போயிட்டாங்க? யாருமே இல்லையே. இல்லைன்னா நம்ம கேட்டு குச்சி உள்ள போயிடலாமா சொல்லுங்க பிரீத்தி? அதெல்லாம் ரொம்ப தப்பு பிரீத்தி, இருங்க யாரா வருவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்கு இந்த ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, ஸ்கூல் இருக்குதா இல்லையா? யாருமே இல்லையே எங்க. இவ்வளோ மழை வருதுன்னா சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகலான்ட்டு வந்தா இவங்க என்ன கேட்டு கூட திறக்காம இருக்காங்களே. இதுக்கு மேலே நான் வெளியவே இருந்தால் எனக்கு ரொம்பவே கோல்டு பிடிச்சிக்கும்பா, இப்போவே எனக்கு ரொம்பவே குளிருது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. பசங்களாம் என்ன பண்ணுறீங்க இங்கே? பசங்களாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? எங்கே வாட்ச்மேன் என்ன கேட் கூட இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க? என்னாச்சு பசங்களாம் சொல்லுங்க. டைம் வர ரொம்ப ஆகிட்டு இருக்கே, இன்னத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே இருக்கணுமே, கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கணுமே, என்ன இன்னும் யாருமே இல்லை? மேம் தெரியல மேம், யாருமே இல்லைம்மா, நாங்கள் அப்பத்துலேருந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தருமே வரல மேம். இருங்க பசங்களா, நான் பிரின்சிபல் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ மேடம், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க, என்ன ஸ்கூல் கேட் கூட ஓப்பன் பண்ண காணுமே, என்னாச்சு மேடம்?
ஓ அப்படியா? ஓகே மேடம், ஓகே. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். பசங்களா, எனக்கு ஸ்கூல் லீவாம் பசங்களா. அது தெரியாமல் நீங்களும் வந்துட்டீங்களா ஸ்கூலுக்கு? சரி, உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் போயிருக்காமே, நீங்கள் பார்க்கலையா? ஓ மேம், நாங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம் மேம். அதனால் நாங்கள் பார்க்கவே இல்லை மேம். சரி, நீங்கள் மெசேஜை தான் பார்க்கல. அங்கே பாருங்கள், நோட்டீஸ் போர்டில் எவ்வளோ தெளிவாக எழுதி போட்டிருக்காங்கன்ட்டு. ஆஃபியல் லீவ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியல. பாருங்கள், ஜனவரி 2 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் லீவ், ஓகேவா? இது கூட பார்க்காம இவ்வளோ நேரம் இந்த மழையில் நின்றுக்கிட்டு இருக்கீங்களா? எஸ் மேம், நாங்கள் இதை பார்க்கவே இல்லை. அப்போ ஜனவரி 2 வரைக்கும் எங்களுக்கு ஹாலிடேவா மேம்? ஹே ஜாலி. அப்போ ஜனவரி 2 மட்டும் ஸ்கூலுக்கு வந்தால் போதில்ல மேம்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இனிமேல் ஜனவரி 2 அப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. சரிங்க பசங்களா, அதான் ஸ்கூல் லீவும் தெரிஞ்சிருச்சுல. இப்போ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க, சரிங்க? வேறு எங்கேயும் போகக்கூடாது, நேராக வீட்டுக்கு தான் போகணும். இந்த மழையில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காதீங்க. பாருங்கள், மழை இன்னும் இருக்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பெய்யுது. சீக்கிரமாக கிளம்புங்க. ஓகே மேம், அப்போ நாங்கள் கிளம்புறோம். பாய் மேம். நீங்களும் பார்த்து வீட்டுக்கு போங்க மேம். டாடா, பாய் பாய். சரி, அப்போ நம்மளும் கிளம்ப வேண்டியது தான். ஜாலி. ஸ்கூல் தான் லீவ் டைம் பார்த்தீங்களா? ஸ்கூல் லீவ் விட்ட நேரம் இந்த மழையே நின்றுடுச்சுப்பா. பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு. ரோஜா, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பசிக்குது ரோஜா. நம்ம காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. எனக்கு எதனா வேணும், ரொம்ப இல்லை. வேணாம் சாப்பாடெல்லாம் வேணாம். வேற எதனா இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படியா? சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று போய் எடுத்துட்டு வரேன். பாருங்க நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. இப்படி பாஸ்தா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நம்மளே செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இது ட்ரை கலர் பாஸ்தா. இதுல 3 கலர்ல பாஸ்தா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி, எங்க மாம் கூட இது ஒன் டைம் ட்ரை பண்ணாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்மணி, இது எப்படி செய்யணும் உனக்கு தெரியுமா? தெரியும்ப்பா, எங்க அம்மா செய்யும் போது நான் கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும். அப்புறம் இதில் பாருங்க, இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீரை மாதிரி செஞ்சா போதும். பாருங்க, இதில் சூப் பண்ணுறதுக்கு ஒரு மசாலாவும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த பாஸ்தா அப்படியே 3 கலர்ல இருக்குல்ல, இந்தியன் ஃபிளாக் கலர்ல இருக்குது. சரி வாங்க, நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்க, தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இப்போ என்ன திரும்ப பண்ணணும், இந்த மசாலாவை எடுத்து ஃபுல்லாக இதில் நம்ம கொட்டிக்கணும், சரியா? இதில் அப்படியே அந்த இப்பி மசாலா ஸ்மெல் வருதுல்ல, சூப்பராக இருக்குப்பா. சரி ஓகே, அடுத்ததான் வந்து இந்த பாஸ்தாவை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதி வரட்டும், அப்போ தான் நல்லா சூப்பராக ரெடி ஆகும். வாவ், இது எங்கள் மாம் ட்ரை பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் வரவே இல்லை. ஆனால் இங்கே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் போலே. பாருங்களேன், இந்த பாஸ்தா எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடுறேன். கிட்டி, என்ன கிட்டி, எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ தான் பசிக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்டா இருக்குது. இந்த ரோஜா அப்படியே இந்த எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஏஞ்சல், என்ன ஏஞ்சல், எப்படி இருக்கு? நீ தான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கியே. இதை பார்த்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுப்பா. சரி, நெக்ஸ்ட் இந்த ஹாலிடேக்கு நீங்க எங்கெல்லாம் போக போறீங்க? எந்தெந்த ஊருக்குப்பா போக போறீங்க? நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, சரியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம், சரியா? நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போடுற புது பார்பி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.